السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளரும் நிகழ்ச்சி அன்புடன் அல்லாவுடைய மாபெரும் பேரவர்களால் சுபுக்குடைக்கு பிறகு உள்ள சொற்பொழிவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாவுடைய மாபெரும் பேரவர்களால் அருள்பும் சுபுக்குடைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய இஸ்லாமிய செய்தியாக நாம் அல்லாவுடைய அருளாக ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவர்களை பற்றி உண்டான ரத்தின சுருக்கமான முறையில் அவருக்காக நம்ம ஒரு ஏகத்துவவாதியாக தௌஹீத்வாதியாக ஒரு இருந்து உலகத்தை வாழ்ந்து மூத்தாப்பிட்டார்னு சொன்னால் அவர் கொள்கைக்காக பாடுபட்டார், அவருக்கு நீங்கள் அல்லாட்ட துவா செய்யுங்க சுருக்கத்தை கொடுக்கட்டும்னு ஒரு ரத்தின சுருக்கமாக முடியுங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அல்லாவுடைய அருளான்ற சமயத்தில் உள்ள ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி ரத்தின சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி பார்க்குறோம். யாரோ ஆள் இறந்து போயிட்டார் போல் சவுதியில் ஜித்தாவிலலாம் ஏகத்துவவாதியாக இருந்த ஒரு ஆள் அந்த மாதிரி ரத்தின சுருக்கமாக முடிச்சுட்டா சில பேர் வளவலன்னு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. எழுதிக்கிட்டு கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இது நாங்கள் அறிந்த வரை இவர் ஏகத்துவத்தில் இருந்தாருன்னா ஒரு வாட்ஸ்அப் சேர்த்துக்கிட்டாங்க. சரி போயிட்டு போகுது. நம்ம சொன்னோம் அல்லாவுடைய அருளால். அதன் மூலியமாக அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாவுக்கு தான் எல்லா புகழும், திருத்தி கொண்டவர்கள் அல்லாவுடைய அருள் உண்டாகட்டும். இன்றைய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு அடித்தளம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏகத்துவ கொள்கையை மக்காவில் இருந்து அந்த ஏகத்துவ கொள்கையை உறுதி கொண்டவர்கள், அவங்க மக்காவில் உள்ள காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள், சிலை வணங்கிகள் அடித்து உதைத்து ஊர்நீக்கம் பண்ணி துரத்தி விட்டு இப்படியெல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி போன முகமது நபியுடைய அனுமதி பெற்று ஹிஜ்ரத் பண்ணி போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அபிஷினியாவுக்கு. அங்கே போன பிறகு அங்கேயும் விடமாட்டுக்கிறாங்க, ஆட்கள் அனுப்புகிறாங்க. அங்கே யார் அனுப்புகிறாங்கன்னு கேட்டால் சிலை வணங்கிகளை அங்கே உள்ள மக்காவில் உள்ள காஃபிர்களை எல்லாம் அனுப்பி வச்சு நீங்கள் போயிட்டு ஆள் தூக்கிட்டு வந்துடுங்க, நஜாசி மன்னர்கிட்ட போய் சொல்லி ஆளை கூட்டிகிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி அனுப்பக்கூடிய நேரத்தில் தான் சில இறைமறுப்பாளர்கள் அனுப்புகிறாங்க. யாரையெல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் அப்துல்லா இப்னு அபி ரபியா இப்னுல் முகீரா அல் மக்சூமி என்பவரையும், அம்ர் இப்னு ஆஸ் இப்னு வாயில் அஸ்ஸஹமி என்பவரையும் தூதுக்குழுவாக மக்கத்து காஃபிர்கள் அபிஷினியாவுக்கு அனுப்புகிறாங்க. போய் மன்னர்கிட்ட போய் அபிஷினியா நஜ்ஜாசிட்ட போய், இதெல்லாம் யாரும் வேற ஆள் கிடையாது, இதெல்லாம் எங்கள் ஆளுகிட்ட தான் அப்படின்னு சொல்லி போய் கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு. அதற்கு முன்னாடி என்ன ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவங்க அந்த மக்காவாசிகள்லாம் லஞ்சம் கொடுக்குறாங்க. யாருக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க? அந்த மன்னர் சபையில், அந்த அவையோர்களுக்கு, அந்த மன்னரோட சபையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் விஐபிகளுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, லஞ்சத்தை கொடுத்து நாங்கள் வந்தால் நீங்கள் எங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசுங்க மன்னர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு நெருக்கமான ஆட்களுக்கெல்லாம் லஞ்சத்தை கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுமே போராடும். இவங்கெல்லாம் போயிட்டாங்க. யாருடைய தலைமையில், ஜாபர் இப்னு அபி தாலிபுடைய தலைமையில் போய் அங்கே போய் இருக்கும்போது வந்துட்டாங்க. போய் மன்னர்கிட்ட போய் சபையில் வந்துக்கிட்டு மக்கத்து காப்பீர்கள்லாம் மன்னரை இவங்கெல்லாம் வேறு யாரும் இல்லை, இல்லை சின்ன பேர் முட்டா போயிடுவாங்க சகாபாக்களை. இந்த முட்டா பேர் மன்னர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள்லாம் அவங்களுக்கு வேறு எந்த உறவும் கிடையாது, எப்படிப்பட்ட உறவு சொன்னாங்கன்னா பெரியப்பா சின்ன அப்பா மாமா மச்சான் உறவுகள் தான். அவங்களுடைய முக்கிய விஐபிகள், மக்காவில் உள்ள விஐபிகள் எங்கள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க, எங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இப்படி மிதிக்க முடியும் சகாபாக்களை, இதை உசுரோடு கொளுத்த முடியும். இப்போலாம் அதான் செஞ்சாங்க. இல்லை மன்னர்கிட்ட இந்த செய்தி வந்தவொடனே மன்னருக்கு இவங்க வந்துட்டாங்க. இவங்களுடைய செய்தி யாருக்கு தெரியுது? ஜாபர் இப்னு அபி தாலிப் அந்த சகாபாக்கள் கூட்டத்துக்கு தலைவர், ஹிஜ்ரத் பண்ணி அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு விஷயம் கிடைச்ச உடனே ஒரு மசோரா பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணி நம்ம நம்ம வந்துட்டாங்க, நம்மளை கொண்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க மன்னர்கிட்ட சொல்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால், இதுவரைக்கும் மன்னர் விசாரிப்பார். அப்படி மன்னர் விசாரிக்கும் பொழுது நம்ம இதுவரைக்கும் நம்ம எதையெல்லாம் சொல்லி வந்தோமோ அதையெல்லாம் ஒவ்வொருத்தையும் சொல்லிடணும் மன்னர்கிட்ட. இந்த நாட்டின் கொள்கைக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி, இந்த அபிஷினியாவுடைய அவங்க உட்கடவுள் கொள்கை, அவர் கிறிஸ்தவர், இந்த நாட்டின் கிறிஸ்தவ கொள்கைக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் எப்படி கற்றுத்தந்தாங்க, மார்க்கத்தில் மூடி மறைக்கிறது ஒளிவு ஒரு அவசியமாக கிடையாது, போட்டு உடைக்கணும். அந்த மாதிரி நம்ம எதை இது வரைக்கும் சொல்லி வந்தோமோ அதை நம்ம சொல்லிடுவோம் மன்னர் விசாரிக்கும் போதுன்னு சொல்லிட்டு போகும்போது கடைக்கு கூப்பிட்டு மன்னர் விசாரிக்கிறார். அதுக்கு வந்துட்டாங்க.
மன்னரே இதெல்லாம் மேலே சொன்னோமா என்ன பெரிய பசங்க எல்லாம் சொந்த காலம் தான் இந்த நாட்கள் ஓடி வந்துட்டாங்க ஏற்றி விடுறாங்க. இப்படி வந்துக்கிட்டு உங்கள் மதத்திலே இல்லை எங்கள் மதத்தில் நாங்கள் கற்சிலையும் வணங்கலை, உங்கள் கடவுளையும் வணங்கலை, ஈசா நபியும் வணங்கலை, கர்த்தரை வணங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ புது மார்க்கத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு மன்னர் விசாரிக்கிறாரு. மன்னர் விசாரிக்கும் பொழுது சகாபாக்கள் சொன்னாங்க மன்னரை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் நாங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம். சகாபாக்கள் யார் இவங்க பேசுகிறாரு, அபு தாலிப் யார் ஜாபர் இப்னு அபு தாலிப் தான் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா மன்னர் விசாரிக்கும் அபிஷினியா நஜ்ஜாசி அவர் விசாரிக்கும் போது சொல்கிறாங்க மன்னரை இது வரைக்கும் நாங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், செத்த பிணங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தோம், அசிங்கமான மானக்கடான காரியங்களையெல்லாம் செய்து கொண்டிருந்தோம், சொந்த பந்தங்களை உறவுகளை பகைத்து கொண்டிருந்தோம், அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுத்த நாவாலும் கரத்தாலும் பலமானவர்கள் பலவீனமான தூய்படி மிதித்தோம். இந்த மாதிரி ஒரு நிலையில தான் எங்களுக்கு அல்லாஹ் ஒரு இறை தூதரை கொண்டு வந்தான், அவருடைய பாரம்பரியத்தில் நாங்கள் அறிவோம், அவர் எங்கள் அல்லாஹ் மட்டும் வணங்க சொல்கிறாரு, அவருடைய அவங்க குடும்பத்தார் கோத்திரத்தார்கள் எங்களை பற்றி தெரியும், நல்ல மனிதர் தான், நபிகள் நாயகத்தை பற்றி தெரியும், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டும் என்று அவர் எங்களுக்கு உத்தரவிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களை விடச் சொல்கிறார், மரம் செடி கொடிகள் சிலைகள் போன்றவற்றை வணங்கக்கூடாது என்று சொல்கிறார், உண்மையே பேசுமாறு எங்களுக்கு போதிக்கிறார். அடுத்து நான் சொன்னாவுடைய அந்த ஏகத்துவ கொள்கையை அந்த சித்தாந்தங்களை எல்லாம் நல்ல செய்திகளை எல்லாம் ஜாபர் இப்னு அபு தாலிப் அடுக்கிறார். அமானிதத்தை காப்பாற்றுமாறு சொல்லி ஒரு பொருளுக்குலாம் காட்டை போட்டுறாங்கல்ல எப்போ தந்தாலும் கேட்பான், அந்த மாதிரிலாம் இல்லாமல் அமானிதங்களை காப்பாற்ற சொல்கிறார், சொந்த பந்தங்களை சேர்த்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பல மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி நாங்கள் உயிர்களெல்லாம் கொலை செஞ்சோம், காரணம் இல்லாமல் உயிர்களை கொன்றவர்களாக இருந்தோம், கொலை எதுக்கு தான் கொலை தான், கொலை பண்ணிக்கிட்டோம், அசிங்கமான காரியத்தெல்லாம் செஞ்சோம், பொய் சொல்லக்கூடாதுன்னு தடை விதிக்கிறார், அசிங்கமான காரியம் செய்யக்கூடாது தடுத்தாரு, அனாதைகளின் சொத்துக்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் நபிகள் நாயகம், பெண்கள் மீது அவதூறு சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், தொலை சொன்னார், ஜக்காத்து கொடுக்க சொன்னார், நோம்பு நோக்க சொன்னார், பல மாதிரி சொன்னோடனே மன்னர் விசாரித்து விட்டு அனுப்ப முடியாத படவாக்கலான்ட்டார். நாளைக்கு விசாரணை வைக்கணும்னு மறுநாள் வரும்பொழுது நஜ்ஜாசி மன்னர் எடுத்து மறுபடியும் கேட்குறாங்க, என்ன கேளுங்க, இந்த கடவுள் கொள்கையை பற்றி கேளுங்க, அவங்க எந்த கடவுள் கொள்கையில் இருக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாங்க. எல்லாம் சொன்ன பிறகு உங்கள் இது ஈசா நபியை பற்றி கேளுங்கிறாங்க. அப்போ ஈசா நபியை பற்றி கேட்குறாங்க மன்னர் கேட்குறாரு, ஈசா அதை ஓதி காட்டுறாங்க. ஜாபர் இப்னு அபு தாலிப் ஈசாவை பற்றி அவங்களோட கருத்து என்னன்னு கேட்ட உடனே ஈசா நபியை பற்றி ஓதி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் அருளப்பட்ட குர்ஆனை ஜாபர் இப்னு அபு தாலிப் ஓதி காட்டுறாரு. காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அபுதஹு ஜக்கரியா இது நாதா ரப்பு நிதான் ஹஃபியா. காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அபுதஹு ஜக்கரியா, இது உமது இறைவன் தனது அடியார் ஜக்கரியாவுக்கு சில அருளை கூறுதல். இது நாதா ரப்பு நிதான் ஹஃபியா, அவர் தமது இறைவனை ரகசியமாக அழைத்து பிரார்த்தனை செய்தார். குழந்தை இல்லை, கால ரபி இன்னி வகன வகுமு மின்னி வஸ்தால ரசு ஷைபம் வளம் அக்கும் பிது ஆயிக்க ரப்பி ஷக்கியா, என் இறைவா என்னுடைய எலும்புகள் பலகீனமடைந்து விட்டன, என் தலையும் நிறையால் மின்னுகிறது, என் இறைவா உள்ளத்தில் நான் பிரார்த்தனை செய்தது உண்டு, நான் துர்பாக்கியசாலி ஆகலை, நான் ஒரு குழந்தை கேட்குறேன், உறவுக்காரங்களும் மோசமானவனாக இருக்கிறான், எனக்கு நல்ல ஒரு குழந்தை எப்படின்னு கேட்குறேன். இதை ஓதி காட்டினோன்னா மன்னர் அழுகிறார். நஜ்ஜாசி மன்னர் அழுது விட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுப்பட்டார். ஏற்றுட்டு கண்ணுக்கு தாளையாக வருது நஜ்ஜாசி மன்னருக்கு. அழுத பிறகு இஸ்லாத்தை ஏற்கிறாரு. பிறகு சொல்லிட்டாரு, ஒரு பையன் பின்னி கொடுவேன், அவன் யாரும் அனுப்ப மாட்டேன், அவர்கள் அடைக்கலம் கொடுப்பேன். யாருக்கு? இந்த நபிகள் நாயகத்தோட தோழர்களுக்கு வந்தவங்களுக்கு என்னுடைய நாட்டில் நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன். அடிக்கு புதறியில் தள்ள மாதிரி ஒரு செருப்புக்கிட்ட அடித்த மாதிரி அனுப்பி விட்டார். நஜ்ஜாசி மன்னர் போயிட்டாங்க, அடிவிக்கிட்டு போயிட்டாங்க அவங்க. அது இப்போ இந்த மாதிரி அவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நபிகள் நாயகம் காயிபு ஜனாசா மூத்தா போயிடுறாரு. கொஞ்சம் நாளில் சில ஆண்டுகள் கழித்து நஜ்ஜாசி மன்னர் மூத்தா போன பிறகு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு மனிதர், பூமியில் ஒரு பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக ஒரு பகுதிக்கு ஆண்டு நஜ்ஜாசி மன்னர் மூத்தா போயிட்டாரு. நம்ம அவருக்காக நம்ம மனுஷன் ஜனாசா தொழுவோம் மட்டும் பாடி இல்லாமல் காயிபு ஜனாசா தொழுகை சொல்ல சகாபாக்கள் மத்தியில் அந்த பாடி இல்லாமல் தொழுக வைத்தார் என்ற செய்தியை பார்க்குறோம். இந்த மாதிரி இங்கிருந்தான் காஃபிர்கள் வருவாங்க இஸ்லாத்தை கெடுப்பதற்கான, இஸ்லாத்தை பற்றி போய் அவதூறு பரப்புவதற்கு, ஒரு முஸ்லீம்களுடைய கொள்கையின்படி வாழ விடாமல் தடுப்பதற்கெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சைத்தான் வருவான். அந்த சைத்தான்களை முறியடிப்பதற்கு அல்லாஹ்வுடைய பெரும் சூழ்ச்சியாக அவங்களை உதவி செய்வான் என்று உணர்ந்து கொண்டு இறைவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய சுபுடைய பயனை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.